அண்ணன் ராசாவை சொல்லி அறிவாலயத்துல பொன்னாடை போட்டு மைத்திரேயனை சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் இந்த அரசியல் என்பது கொண்டாடி மகிழத்தக்க அரசியலாக மாறி இருந்திருக்கும். கலைஞர் இருந்திருந்தா அதை செய்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம், என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் தான் அது. அப்போ அந்த மாதிரி மைத்திரேயனை கட்சியில் சேர்த்ததன் மூலமாக ஏதோ ஒரு இண்டிகேஷனை நீங்க சொல்லலாம். இப்ப முதலமைச்சரே சேர்ந்ததன் மூலமாக ஏதோ மைத்திரேயன் பெரிய செல்வாக்கு பெற்றவர் போல பேசப்படுகிறது. அப்படி பேசப்பட்டாலுமே கூட ஒரு நாள் செய்தியோடு முடிந்து போனார் மைத்திரேயன். மைத்திரேயன் வந்து சேருவதன் மூலமாக எந்த பெரிய பலனையும் திமுக அனுபவிக்குமான்னு கேட்டா தனிப்பட்ட முறையில் எந்த பலனையும் திமுக அனுபவிக்கிறது இல்லை. அதே நேரத்துல வந்து சேர்பவர்களை வேண்டாம்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் அனுசரித்து பார்த்தால் திமுக செய்தது சரி என்பது போலத்தான் இருக்கும். ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மைத்திரேயனை திமுக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்திருக்க கூடாது, சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. மைத்திரேயனை சேர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான தனிப்பட்ட கருத்து. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.